ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இது ஒரு vlog-ஆ நான் கன்வே பண்ண போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 2 or 3 பேர் வந்துட்டு லைவில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு கேட்டாங்க, உங்கள் ரூமை நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேட்டது ஹோம் டூர் போடுங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு நான் ஹோம் கிடையாது, செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் வந்துட்டு ஊரில் இல்லை, நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கேட்டுட்டு அப்போ உங்கள் ரூமை வந்துட்டு அப்படியே vlog-ஆ காமிங்க, அதில் இருக்கிறதெல்லாம் காமிங்க அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா வந்துட்டு காலையில் இதை ஒரு வீடியோவாக எடுப்போம், ஏன்னா தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு எடுப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை எடுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு வராது, அது இது கூட சேர்ந்து அந்த வீடியோ இருக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. இப்போ நான் தூங்கிட்டு காலையில் தூக்கத்தில் எந்திரிச்சு அதில் எப்படி இருக்கேன், அதுக்கப்புறம் அதை எப்படி வீடியோவாக இது பண்ணுறேன், அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ரூம் அந்த நிலைமையில் இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ கேவலமாக இருக்குது, பெருக்க மாட்டியா கூட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்லி சண்டே மட்டும்தான் இது பண்ணுறது. டெய்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியல, ஒரு ரூமை மட்டுமே பண்ண முடியல. வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் எப்படி தான் அந்த ஒரு வீடையே வந்துட்டு ஹோல் வீடு அந்த சுத்தமுத்தம் இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு எப்படி தான் க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு தெரில. இது கூட வந்துட்டு நம்ம துணிமணிகள், நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் பொருட்கள், சமையல் பாத்திரம், இது எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணிச்சுக்க தெரில. இப்போ கொள்றது பார்த்தீங்களா? ஸோ நாம் இப்போ இந்த ஒரு ரூம் எப்படி க்ளீன் பண்ண வச்சுக்கணும்னு தெரியலையா? ஸோ அதனால் வீக்கில் தான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ நாளைக்கு வந்துட்டு இதை எப்படி இதெல்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடை பார்ப்பீங்க, இந்த ரூமை பார்ப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்காகவே வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வஸ்ட்டுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். The next day. ஹாய் நண்பா, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்னடா மூஞ்சிது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அண்டு நான் இதே மாதிரி வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு முகத்தை கூட கழுவாமல் இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே மொத்தமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முகத்தை கழுவிருக்கேன். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் அந்த லைக் ஒரு மூவி போயிருந்தேன். ஸோ அந்த மூவிக்கு போய்க்கு இருக்கும்போது வந்துட்டு முகத்தை கழுவாமல் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். அப்படியே வீடியோ போட்டு அதை சூப்பராக பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஓவரால் த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஸோ அதனால வந்துட்டு முகத்தை எல்லாம் கழுவ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். என்னடா நீ எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை காமிக்கிற, செவரை காமிக்கிற, மொத்தத்தை காமிதான் அப்படின்னா வந்துட்டு இருக்கு காமிக்கிறேன். சோதிக்காதீங்க. ஓகே, இது வந்துட்டு யாருக்காக அப்படின்னா வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வித் மீன்ஸ் வந்துட்டு லைவ்ல எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு என்கிட்ட வந்துட்டு உங்கள் ஹோம் டூர் காமிங்க அப்படின்னு வந்துட்டு சாவடிக்கிறாங்க. சரி, அவங்க ஆசையை நம்ம வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் வந்துட்டு ஹோமில் இல்லை, இது வந்துட்டு என்னோட ரூம். நான் இப்போ இருக்கிறது சென்னையில் ரூமு. ஸோ ரூம் இதை வந்துட்டு காமிக்கிறேன். ஆனால் ஒரு என்ன சொல்லுவாங்களே, ஒரு பையன் இதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ரூம் இருக்குது. ஸோ அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இது வந்துட்டு எப்பவும் இப்படி இருக்காது. நான் வந்துட்டு 1 வீக்குக்கு 1 வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு சண்டே நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படி தான் காமிக்க போகிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, இதாங்க என்ட்ரன்ஸு. அப்படியே கதவை திறந்து டடன் 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 டடா சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறான். நிறுத்துற அவனை.
என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குங்க. ஒரு குப்பை மேடு இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, இதான் என் ரூமு. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். நல்லா தெரியுதா? சூப்பராக இருக்கா? சரி, ஓகே. இது ஏன்டா இப்படி இருக்குது, என்னடா இது அப்படின்னு வந்து கேட்காதீங்க. இதில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். என்னென்னா வந்துட்டு இதுதான் அந்த ஸ்பெஷல் டியூப் லைட். இது வந்துட்டு நம்மளோட அந்த டிக்டாக் ஸ்டாண்டு மூலயமா வச்சுப்போம். இது வந்துட்டு அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படி வந்து குடிச்சு அப்படி இங்கே போடுறது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு இது அப்பப்போ ஜூஸு வாங்கிட்டு குடிக்கிறது இங்கே போட்டுடுறது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இந்த சுவிட்ச் போர்டு. ஸோ இதான் வந்து நம்ம மெயின். இதில் இருந்த எல்லா கனெக்ஷன்ஸ் எல்லாம் போகுது. அண்டு அதுலேயும் ஒரு ஜூஸ் பாட்டில் கிடக்குது. இது என்னோடய பேட்ரி சார்ஜர், அந்த மொபைல் சார்ஜரு அண்ட் ஹெட்செட் அந்த கிடக்குது. அடுத்து இன்னொரு பாட்டில். அண்டு இப்படி தான் கிடப்பேன், இந்த லெவலுக்கு தான் கிடப்பேன். ஸோ அது வந்துட்டு எல்லாம் விரிசாக கிடப்பேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா அப்படியே இருக்குது. அண்டு நம்மளோட லோகேஷை பார்த்து வாங்குறதுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்துட்டு கிளாஸ், என்னோடய கிளாஸு. அப்புறம் வந்துட்டு இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து நான் வந்துட்டு என்னோடய பர்த்டேக்கே சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு லிஃப்ட்டு ஃபேன். ஸோ லிஃப்ட்டில் உள்ள ஒரு ஃபேனு. லிஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், மேலே தொங்க விட்ருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்துட்டு கலத்திட்டு வந்து நான் இப்போ எனக்காக வச்சுருக்கிறேன். அண்டு இந்த செக்ஷனில் வந்துட்டு லைக் நான் படுக்கிறது எப்படின்னா, அந்த இடத்துலேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்துருவேன். ஃபேன் பக்கத்தில் இருந்துட்டு ஃபேன் எனக்கு மூத்துக்கு அடிச்சுட்டே இருக்கும். இந்த பக்கத்தில் இடத்துலாம் அப்படியே கிடக்கும். ஸோ இதுதான். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா என்னோடய டிக்டாக் ஸ்டாண்ட் இருக்கா. பார்த்தீங்கன்னா துவைக்க வேண்டிய ட்ரெஸ் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறது 2-3 ட்ரெஸ் துவைக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோ துவைக்க வேண்டியது. அதுலேயே ஒரு லைட்டு, அந்த டியூப் லைட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கல. சரி, ஒன்று மட்டும் போதும் அப்படிங்கிற கனெக்ஷன் கொடுக்கல. அப்புறம் மேலே வந்தீங்கன்னா இது என்னோடய பேக். அடுத்து இது இப்போ ஹெல்மெட்டு, அவ்வளோதான். மேலே இது வந்துட்டு என்னோடய ஜீசஸ் ஃபோட்டோ. ஸோ இது வந்துட்டு ஒரு கேலண்டர். இது வந்துட்டு ஒரு அண்ணா இங்கே வச்சுட்டு போனாங்க, நானாக வாங்குறது கிடையாது. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சிசரு, பன்னீர், பைபிள். இந்த மாதிரி இடத்துல ஒரு பைபிள் வந்து இவ்வளோ கேவலமாக வச்சுருக்குன்னு கேட்காதீங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நான் அடிக்கடி படிப்பேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா இங்கிலீஷ் ஹோலி தி பைபிள். இதான் வந்துட்டு லைவ்லேயே உட்காந்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள். காலை கொடுமுடா அப்படின்னா பைபிள் படிக்கிறது இல்லை, நான் உங்ககிட்ட இதை படித்து காமிச்சிட்டு இருந்தேன்ல. ஸோ அதான் தப்பாக நினைக்காதீங்க. அண்டு இதில் வந்துட்டு இந்த ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு இதுக்குன்னா டியூப் லைட்டை இங்கே வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. அப்படியே கலட்டி கொண்டு நான் பாட்டு கையில் வச்சுருப்பேன், காலில் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்போ டான்ஸ் ஆடணும்னா இதில் வந்துட்டு வச்சுட்டு அப்படியே திருப்பி இந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம். ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு ஆடிட்டுருப்பேன். இந்த டோரு, இந்த இடம் உங்களுக்கு விஷுவல் பார்த்தாலே தெரியும். டேய், அங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது, அது என்னடா அது அப்படின்னா வந்துட்டு வரேன் உங்களுக்காக வரேன். அண்ட் இங்கே பார்த்தீங்களா வேஸ்ட்டு ஷர்ட்டு. ஸோ அதனால் மூடி போட்டுட்டேன், வெயில் அடிக்கும். அண்ட் இதுதான் வந்துட்டு முக்கியமான கட்டம். இதுதான் வந்துட்டு என்ன மன்னிக்கவே முடியாது. ஸோ இது வந்துட்டு பாருங்கள், இந்த ரூமுக்குள்ளே நான் அடிக்கடி விளைய மாட்டேன். இந்த ரூமில் வந்துட்டு ஹேண்ட் வாஷு, கை கழுவுறது, மோகல், இப்போ கூட மோகல் அது தண்ணி கிடக்கு. அண்டு பக்கெட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு குப்பை மேடைகளை போட்டிருக்கு இடம். இது வந்துட்டு சமைக்கிறதுக்கான இடங்க. பட் வந்துட்டு நம்மகிட்ட குப்பை பாக்ஸ் இல்லாதனால அங்கே அப்படியே தூக்கி போட்டுறது. சண்டே ஆனால் க்ளீன் பண்ணிடுவேன், இன்றைக்கி க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதான் வந்துட்டு உங்களை காமிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு தண்ணி கேன். இதில் தண்ணி இப்போது கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே தூக்கி வச்சுட்டேன். அண்டு மற்றபடி இங்கே பார்த்தீங்களா செதில். இது சிரிப்பாக இல்லை, பட் எனக்கு சிரிப்பாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்களா லைட்டிங்காக இருக்கா. ஷர்ட்டு க்ளீன் பண்ண தூர போலான ஷர்ட்டு நான் அப்படியே தூக்கி போட்டிருக்கேன். அண்ட் ஓவரால் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்காக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேயா, தட்ஸ் ஆல். முடிஞ்சா முடிஞ்சு க்ளீன் பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம். எதாவது வந்து போட்டுருவா. சரி பரவாயில்ல, எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்கிறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணுவோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டாஸ்க், சண்டே. ஓகே, நல்லா இருக்கும்.
இதான் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் நோட்டு எல்லாமே எழுத புக் பேஸ் வந்து இது வந்துட்டு முக்கியமான ஐட்டம். இதோட கண்ணுக்கு வந்துட்டு அந்த ஐட்டம் சொல்லிட்டு கண்ணில் வந்து அடிபட்டு வந்துச்சு, அதுக்காக வந்துட்டு அடிபட்டு. ஓகே, உடற்கட்டமான வேலை உருவமும் வந்துட்டு இந்த ஃபுல் மேட்டர் இருக்கு. இதோட ரியாக்ஷன், இதோட ரியாக்ஷன், இது ஒரு ரியாக்ஷன். இப்போ நீங்க பார்க்க போறது முக்கியமான கட்டம். என்ன பண்ணணும்னா தூக்கப்பம். எங்க ஊர்ல தூக்கப்பம் சொல்லுவாங்க, உங்க ஊர்ல தூக்கப்பம் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு கூட்டாயமா இருக்கு. இது மட்டும் எனக்கு டவுட். நான் ஆய்வு கூட பண்ணலாம். ஸோ பாய் கட்டில எப்படி இவ்வளவு மண் வருதுன்னு இருக்கு. அண்ட் மெத்தை கூட பண்ணலாம். அதை போட்டா பண்ணுவோம். அதுக்குள்ள அடிகள் எப்படி வருது? யாருக்காவது சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. யாரும் படுத்து இருக்காங்க நம்ம எல்லாம் சப்போர்ட் விஷயம். அப்படிங்கிறீங்களா? எனக்கு கஷ்டம் வச்சுருக்கா.
all of us working. அண்ட் நீங்க நான் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ரூம் க்ளீன் பண்ணி எல்லாரும் கஷ்டம் நடக்க விட்டா அது எப்படி சொல்லுவாங்க சூப்பராக இல்லை வாங்க ஒரு நிமிஷம் சாரி. அண்ட் இந்த இடம் வந்துட்டு ஒரு க்ளீன் ஆச்சா. அண்ட் உள்ளே வந்துட்டு டஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த குப்பையெல்லாம் இருக்குது. ஸோ அதை அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் பை காய்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு 11 o'clock லைவு. பட் ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ரூம் வீடியோ ரூம் கேப்சர் வீடியோ மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்கேன். ஸோ இதோட வந்து லைவில் உட்காந்தா என்ன நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் யாரும் தப்பாக நினைக்காதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு. அண்டு இப்போ வந்துட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்டு சாப்பிட்டுட்டு வந்து லைவ் தான் உடனே லைவ் ஸ்டார்டிங் தான். அப்போ இது எடிட்டிங் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எடிட் பண்ணி நைட் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே பாய். அண்ட் இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற அந்த இதை வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ அதை பற்றியும் பேசலாம். ஓகே நன்றி வணக்கம். இது ஒரு மாஸ்டர் ஆஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் வச்சுக்கோங்க. பாய். அண்ட் அப்புறமா வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு லைவ் உட்காந்துட்டு லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பிளான் நினைக்கும் போது தான் ஒரு 2 ஃபிலிம் பார்த்தேன். தட் மீன்ஸ் வந்துட்டு ஓடிடி ஃபிலிம் தான். த கேரளா ஸ்டோரி அப்புறம் வந்துட்டு பிண்டம் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இதை பற்றி ரிவ்யூ வரும். அண்ட் வந்துட்டு பிளாக் ஸ்க்ரீனும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு 2 டேஸுக்கு வந்துட்டு நார்மல் இந்த க்ரீன் சவர் தான் வரும். ஸோ 3 days கழிச்சு வந்துட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு வரணும். ஏன்னா செட்டப் பண்ணுறதுக்கு சில பல பொருட்கள் தேவை. அது வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் பண்ணணும். அண்ட் யாரும் தப்பாக நினைக்காம இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்த என்னோட அன்பு நெஞ்ச நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் கிவ் மீ ஃபார் மோர் சப்போர்ட். அண்ட் இந்த விலாக் வந்து இந்த விளாக் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லாதவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வந்துட்டு புதிய நீங்கள் கேட்ட வீடியோ தான் இது. பட் இருந்தாலும் புதிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் வச்சுக்கோங்க. அண்ட் நண்பா புதுசாக பார்க்குறியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதை விட புதுசாக பெட்டராக நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் பண்ணி வச்சுக்க. பாய்.